ஆள் கொஞ்சம் படத்து முன்னாடி இது முன்னாடி வச்சு பின்னாடி போகுது. படத்துக்கு முன்னாடி படம் முன்னாடி போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா ஆட்டா ஏங்க சீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி சாப்டர் 2ல் எக்ஸ்ட்ரீம் மோடு ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். நோ வெப்பனை யூஸ் பண்ணாமல் எக்ஸ்ட்ரீம் மோடு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வள பேசாமல் நம்ம இன்ட்ரோ போடுறோம். நான் புதுசாக இன்ட்ரோவில் பார்த்துருக்கேன். அந்த இன்ட்ரோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இன்ட்ரோ போட்டுருவோம். ரொம்ப கஷ்டமான கேம் பிளே நான் பண்ண போகிறேன். யாரும் பண்ணதெல்லாம் இல்லையா, பண்ணியிருக்காங்க. அதுலேயே எஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நம்ம பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்ட்டு. சரி வாங்க உள்ளே போகலாம். ஆனால் இவ்வளோ கஷ்டமாக எடுத்தோன்னே இன்னும் இது ஹெலிகாப்டர் எஸ்கேப்பே முடிக்கல. சரி கொஞ்சம் ஒரு சேலஞ்ச் பண்ணி பார்ப்பேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ண வந்திருக்கேன். இந்த சேலஞ்சில் என்னை எப்படி போட்டு பண்ண போகிறானுங்கன்னு எனக்கு தெரில. சரி வாங்க நம்ம சட்டுன்னு போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டோம். சீக்கிரமாக போடி எங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னே தெரில. நான் எக்ஸ்ட்ரீம் மூடில் ஆடுறேங்க. செம்ம கஷ்டம். இப்போ டப்புன்னு வந்துடுவாங்க கிராணி கிராண்ட்பா. ஓ செம்ம ஃபாஸ்ட்டு. பேய்ங்க எப்படி வருமோ அதே மாதிரி வருதுங்க. இதுங்க ரெண்டும் செம்ம ஃபாஸ்ட்டு கைஸ். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு ஸ்டங்கன் எடுத்துருவோம். நீங்கள் ஷூவில் ஃபஸ்ட்டாக வந்து எப்படி கைஸ் எஸ்கேப் ஆகுறது மாதிரி ஜக்குன்ட்டு இருங்க. நம்ம கொஞ்சம் தைரியமாச்சும் ஆடுவோம். நம்மளாம் போட் எஸ்கேப், நார்மல் மோடு, ஹெலிகாப்டர் எஸ்கேப் ட்ரை பண்ணி பார்த்தோம். இதெல்லாம் ஒன்றா வாங்க. அதுவும் இவ்வளோ பொறுமையாக வராங்க. ஓகே, இப்போ கிராணியை போட்டாச்சு. கிராண்ட்பா வருவாங்க கைஸ். கிராண்ட்பா வரல. இப்போ கிராண்ட்பா இவ்வளோ கிட்ட வராம பாருங்க கைஸ். இவன் உஷாராக கிட்டே வராங்க கைஸ். நம்ம இது வந்து எடுத்துப்பான்னு சொல்லி கீ எடுத்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணிப்போம் கைஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு புல்லட் எடுத்துப்போம். புல்லட் எடுத்துகிட்டு ஏங்க கைஸ் என்ன கைஸ் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இவ்வளோ கஷ்டமாலாம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். சொல்லுவாங்க எங்கன்னா இருக்குது ஹெலிகாப்டர். இதுதான் அந்த ஸ்பெஷலிட்டி. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இது ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகலாம். உள்ளே போய் அதை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஸ்டங்கன் இருக்குது. ஸ்டங்கன் வேறுனா இருக்குது. இங்கே ஹெலிகாப்டர் இருக்குது. நம்ம எப்படி இங்கே ஹெலிகாப்டர் பண்ண போகிறதில்ல. சும்மா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மோடில் டோர் எஸ்கேப் பண்ணி பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எடுத்துப்போம். ஸ்பெஷலுக்கு கீழே போட்டுப்போம். தேவைப்படுது. இதையும் கீழே போட்டுப்போம். வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இங்கே போட்டுப்போம். இப்போ இது தேவைப்படுது நம்மளுக்கு. இந்த ஸ்பெஷல் கீ எடுத்துப்போம். இந்த ஸ்பெஷல் கீ எடுத்து கீழே போட்டுடலாம் கைஸ். ஆனால் கீழே போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐயோ இது வேறு எப்படி கீழே போடுறதுன்னு தெரியலையே. எக்ஸ்ட்ரீம் ஆள் கொஞ்சம் படத்துக்கு முன்னாடி இது முன்னாடி வச்சு பின்னாடி போகுது. படத்துக்கு முன்னாடி படம் முன்னாடி போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா ஆட்டா இப்படி பண்ணுவானுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அந்த கம்பியில் போய் குச்சிருக்கு. நான் தெரியாம கீழே போய் குடித்தேன். அடுத்த செகண்ட் அங்கே கிராணி வந்து நின்றுருக்குது கைஸ். அதனால நம்ம டப்புன்னு மாட்டிக்கணும். இப்படி அவனை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வாட்டி மேலே போங்க. அவனை எதுக்கு தேவையில்லாத வேலை. ஆக்சுவலி ஸ்டங்கன்னு மேலே தான் இருக்குது. ஸ்டங்கன் மேலே தான் போய் எடுக்கணும். தூரில் இங்கே தான் இருக்கா. பாவி தெரிஞ்சிருந்தா. ஐயோ தெரியாமல் எடுத்துட்டேன் கைஸ். இப்படி லாக்கம் பண்ண மாட்டேன். சீக்கிரமாக வரும். கிராணியும் லேட்டாக தான் வரும். நம்ம சீக்கிரமாக போயாகணும். ஆக்சுவலி சரி வாங்க சீக்கிரமாக போயிடலாம். வந்து இன்னும் பொருள் இருக்குன்னு கூட பார்க்கலாம். நம்ம இன்னும் கிராணி கிராண்ட்பா போட்டால் தான். ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டங்கன் எடுத்துருவோம். போட்டு சவுண்டு போட்டாச்சு. இப்போ எங்கே வருவாங்களே தெரியாது. வாங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் இப்படி கதை வருவாங்க. நீங்கள் சொல்ல மாட்டுறாங்க. வாங்க சவுண்டு போட்டேன். நம்ம கொஞ்சம் இங்கே சவுண்டு போட்டு பார்ப்போம்.
ஓகே சவுண்டு போட்டாச்சு. இப்போயாச்சும் வராங்களா? ஏங்க சொப்ப டம்முன்னு கிராணியை போட்டாச்சு. ஒன்று டப்புன்னு ஜம்ஸ்கேர் கொடுத்துச்சு கைஸ். இந்த கிராணி நம்மள எப்படி ஜம்ஸ்கேர் கொடுத்துச்சு வாங்க. யூஸ் ரொம்ப கஷ்டம். ஓகே எனக்கு தெரிஞ்சு இது முடிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கன் வச்சு நீங்கள் என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு விட்டுருவோம். இதெல்லாம் முடிக்க முடியாது. நம்ம இன்னும் இந்த கலால் வரல. சரி இந்த கட்டிங் பில்லர்ஸ் இதை வச்சு எடுத்துப்போம். எடுத்து இதை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமாச்சும் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே போவோம். மேலே போனால் கிராக் டோர்ஸ் கைஸ். ஆக்சுவலி இந்த கிராக் டோர்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிராக் டோர்ஸ் என்ன பண்ணோன்னா ஒரு சில அதாவது நான் டைப்ஸ் வந்து கிராக்குன்றக்க என்ன பண்ணணும், நம்ம ஒரு இடத்துல நடக்கும்போது அந்த இடத்துல வந்து கிருன்னு சவுண்டு வந்துடும். அதான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ தைரியமாக போகிறேன் பார்த்தீங்களா? அதுக்கு தான் தைரியம் வேணும். இது ஓப்பன் பண்ணிப்போம். ஐயோ சரி இந்த மூஞ்சாச்சும் பார்ப்போம். எப்படி மூஞ்சப்பார் சாக்கடை மூஞ்ச கைஸுக்கு ஏன் மறைஞ்சிட்டான். சரி என்னடா வச்சிருக்கா அடியில்? சி அடியில் வச்சுருக்கா. அடா பாவி இது கடை இவ்வளோ தூரம் வந்து வச்சு நம்ம இதையாச்சும் எடுத்துப்போம். இது எடுத்து இங்கேருந்து குச்சிரும். ஆனால் இந்த இது எங்கேருந்து எடுத்தோம்? இப்போ எதுவும் எடுத்தோம் கட்டிங் ப்ளேஸோ அங்கே இருக்கா? சரி குச்சிருவோம். குச்சி ஃபாஸ்ட்டாக ஓடிடலாம். ஓடு அச்சமேல ஓடு. ஊடி வச்சுக்க. இன்னொரு கன்று எடுத்துப்போம். இப்போலாம் பார்த்திங்கன்னா கீழே அங்கேயே இது போட்டு வந்துட்டேன். என்னதுரா அந்த டைம் பாம்பு. இப்போ வந்திங்கன்னா கிராணி வரும். எப்படி வரும்னு தெரியல. செம்ம ஃபாஸ்ட்டாக வந்தாலும் வந்துடும் கைஸ் இந்த கிராணி. கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த கிராணிக்கிட்ட. எங்கேருந்து வரப்போதோ ஏஸ் கிராணி இதோ தான் இருக்குது. போடு ஷாக் கரண்ட் ஷாக் போட்டுச்சு. இப்போ கிராண்ட்பா வரும். ஐயோ எனக்கு கிராண்ட்பா வருவோம். எனக்கு கிராணி சேர்த்தாலே கிராண்ட்பா வந்துடும் எப்படியோ. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் தெரியும். கிராண்ட்பா வாடா. எவ்வளோன்னு ஆக்குறான் ஏங்க. இவங்க போய் பாட்டு பாடுறாங்க. இவனுக்காக வெயிட் பண்ணி இப்போ நம்மளுக்கு டைம் வச்சு வாங்க நம்ம போயிடலாம். சவுண்டாக போட்டு இருங்க. நம்ம மாமியே போய் பார்த்துறோம். ஐயோ பண்ணி என்னடா இது? உனக்கு காது கேட்குமா? டேய் உனக்கு காது கேட்காதே. டம்ஸ்கே இருக்கு. எப்படி போட்டு நம்மளை அடிக்கிறானுங்க. சரி நம்ம இந்த வீடியோ நம்ம கேம் முடிச்சல. ஏதோ டே 2 எத்தனை டே இது எத்தனை டே 3 வாங்க நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். சரி நம்ம சும்மா ஃபன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். இந்த வெப்பன் கிடையாதுன்னு நான் வெப்பன் யூஸ் பண்ணுறேன். ஏதோ ஞாபகத்தில் யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் வெப்பன் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மூடில் நம்ம பார்த்து அப்படிங்கிற இந்த கேம் முடிக்கவே முடியல. நான் என்ன பண்ணுறது இப்போ ஸோ நம்ம சும்மா கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரமாக வீடியோ முடிக்கூடாதுல. நம்ம கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? கிராணி போயிடுச்சு. ஆனால் கிராண்ட்பா வரலையே. நம்ம இருங்க கிராணிக்கிட்ட போய் ஒரு அடி வாங்கிடலாமா? இங்கே உட்காந்து பார்க்கலாம். இங்கே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நின்னா கிராணி அப்போ வந்து நம்மளை பார்க்குதா? கிராணி கொஞ்சம் கூட கண்ணே தெரியல. கிராண்ட்பா இங்கே தான் நிற்கிறான். கிராணி இங்கே தான் நிற்குது. இது ஃபன்னு. ஜல் என்னது இது? ஓய் செம்மல. சரி நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே தாங்க நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். டே 4 வந்துட்டோம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் இந்த பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி இது மாதிரி நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணுன்னா மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. இதுமாதிரி வெப்பன் சேலஞ்சு வெப்பன் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு கிடைக்கிற பொருள் வச்சு இது டோர் எஸ்கேப் அந்த எஸ்கேப் இது மாதிரிலாம் பண்ணுறது பிறகு நம்ம ஸ்க்ரீன் ரத்தமே வந்துச்சு கைஸ். வா சரி ஓகே கைஸ் நம்ம இங்கே இந்த வீடியோ முடிச்சுப்போம். பாய் கைஸ் நாளைக்கு பார்க்கலாம்.